வில்வ இலைகளால் சிவனுக்கு நாம் அர்ச்சனை செய்து கொண்டு வந்தோம் என்றால், இந்த மலர்களைக் கொண்டு அர்ச்சனை செய்வது, இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். வில்வ இலைகளால் சிவனுக்கு நாம் அர்ச்சனை செய்து கொண்டு வந்தோம் என்றால், நாம் 7 ஜென்மத்துக்கு செய்த பாவங்களும் நம்மை விட்டு விலகும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 11ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:04, சூரியாஸ்தமனம் 7:22. இன்றைய திதி தேய்பிரை ஏகாதசி. தேய்பிரை ஏகாதசி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 12ஆம் தேதி அதிகாலை 1:06 முடிவடைந்து துவாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ரேவதி. ரேவதி நட்சத்திரம் முடியும் நேரம் காலை 10:46. அதன் பிறகு அஸ்வினி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:40 மதியம் 1:13 வரை. மாலை வேளையில் 5:19 7:22 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:45 4:14 வரை. 4:17 வரை. யமகண்ட நேரம் காலை 7:04 8:36 வரை. கூலிகன் காலை 10:08 11:40 வரை. இன்றைய சந்திராஸ்தம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று காலை 10:46 சந்திராஸ்தமம் முடிவடைந்து, அதே வேளையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பார்ப்போம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு எதிர்ப்பு, மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு கவலை, சிம்ம ராசிக்கு பயம், கன்னி ராசிக்கு நட்பு, துலாம் ராசிக்கு தடங்கள், விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சி, தனுசு ராசிக்கு தாமதம், மகர ராசிக்கு சாந்தம், கும்ப ராசிக்கு முயற்சி, மீன ராசிக்கு பொறுமை. இன்றைய விசேஷம் ஏகாதசி விரதம். தொடர்ந்து இன்றைய சுப உரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரை முதலில் குரு ஓரை காலை 7:04 8:05 வரை. சுக்கிர ஓரை காலை 10:08 11:10 வரை. புதன் ஓரை காலை 11:10 12:11 வரை. சந்திர ஓரை மதியம் 12:11 மதியம் 1:13 வரை. குரு ஓரை மதியம் 2:14 3:16 வரை. சுக்கிர ஓரை மாலை 5:19 6:20 வரை. புதன் ஓரை மாலை 6:20 7:22 வரை. இந்த சுப ஓரைகளை தெரிந்து நம்மளுடைய காரியங்களை இந்த ஓரைகளை பயன்படுத்தி மென்மேலும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நாம் வெற்றியடைய முயற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்து நம்ம வில்வ இலை அர்ச்சனை செய்தால் சிவனுக்கு உகந்த ஒரு நம்ம பாவங்களை விட்டு விலகும் என்று சாஸ்திரத்திலாம் கூறியிருக்கிறாங்க இல்லையா? ரொம்ப உகந்த ஒரு வழிபாடு சிவனுக்கு, மிகவும் எளிமையான ஒரு வழிபாடு. வில்வ இலைகளை ஆலயத்திற்கு கொண்டு சென்று அவைகளை அவருக்கு அர்ச்சனை செய்வது என்பது. சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சில தவறுகள் எல்லாம் செய்துவிட்டு மேலும் மேலும் தவறான நடவடிக்கைகளை ஈடுபட்டு, ஆனாலும் போய் வில்வ இலையை சிவனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டால் நம்மளுடைய செய்த பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகிவிடும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நம்ம இந்த சிவனை வணங்க வணங்க, இந்த வில்வ இலைகளால் நாம் அர்ச்சனை செய்ய செய்ய நம்மளுடைய எண்ணங்களும் நம்ம மனசு தூய்மையான ஒரு நிலையை அடையும். அது ஒரு ப்ராக்டிஸ் நம்மளுக்கு. அப்படி செய்ய 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 நம்மளுடைய மனம் ஒரு நல்ல நிலை அடைய வேண்டும், உயர்வடைய வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம பாவ செயல்களிலே மீண்டும் மீண்டும் பாவ செயல்களில் ஈடுபட மாட்டோம். அறிந்து செய்த பாவங்கள், அறியாது செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. அறிந்தே செய்யக்கூடிய, அதாவது பாவச் செயல் என்று தெரிந்து கொண்டே அதை செய்யும் பொழுது அதற்கு மன்னிப்பு கிடைப்பது ரொம்ப கஷ்டம். அதனால் இறை வழிபாடு செய்து இறைவனுக்கு இந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது, இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம மனம் தெளிவடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவறாக நம்ம பாவச் செயல்களில் இருந்து நம்மளை விடுவித்து கொண்ட பிறகு நம்ம கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வோம் என்பதை மறந்து விடாதீர்கள். தவறு செய்துவிட்டு போய் அர்ச்சனை செய்வதாலோ அல்ல சில பொருட்கள் எல்லாம் தானம் செய்தால் நமக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படின்னா, நம்ம பாவச் செயலிலிருந்து விலகுவதற்கு தான் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு வரோம். இவைகளெல்லாம் தானம் செய்ய வேண்டும், மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம்தான். அது எல்லாத்தோடைய மேன்மை என்னன்னு, நம்ம மன தூய்மையும் மன மேன்மையும் பக்தி, அதாவது எதிர்பார்ப்பில்லாத பக்தி தான் நம்மை நல்ல நிலையில் என்றைக்கும் வைத்திருக்கும்.
பாவ செயல்கள் செய்யாமல் நம்மளை ஒரு நல்ல வழியிலே, ஒரு நேர்மையான வழியில், ஒரு தர்ம சிந்தனையோடு நம்மளை வாழ வைக்கும். இந்த பக்தி என்றுமே உங்களை கை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.